தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய வல்லமையும் நம்ம அறிந்து கொள்றப்ப என் நாட்களுக்கு தக்கதா பலன் இருக்கும். நான் அவரை நோக்கி பார்க்குறேன், அவர் எனக்கு அவருடைய முகத்தின் பிரகாசம் எனக்கு உண்டாயிருக்கும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் வெளியிருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்துல கர்த்தர் கொடுப்பார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். அப்படி நன்மையே யோசிக்கிறவர்களாக சிந்திக்கிறவர்களாக அப்படி இருக்கிறப்ப நமக்குள்ள அந்த சுபாவங்கள் தான் நமக்குள்ள பெருகும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று அறிந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. என்ன சொல்றாரு? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் அவரோட என்ன செய்றாரு? தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்ம நினைக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் அதிகமாய் நமக்கு கொடுக்க வல்லவர், நமக்குள்ளே கிரியை நடப்பிக்க வல்லவர். நமக்கு பலன் இல்லைன்னு சொல்ல முடியாத அவர் பலனை கொடுக்கிறேங்கிறார். நமக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிறவர், விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவர். நம்ம தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அதே எபேசியர் 2:10 நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகள் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்.